ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கப் ரவை மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு நம்ம ஒரு கப் ரவை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் பவுடராக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து 2 ஏலக்காவோடு சேர்த்து நல்லா இதையுமே நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஒரு கப் பால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு இதுலையே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும் போது வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆயில் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஆயில் மேலே மிதக்காமல் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நல்லா நம்ம இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே அதே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் இது ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நட்ஸ் இல்லாமலே இதே இந்த இதோட பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதோடு அப்படியே நம்ம கேக் டின்னில் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போது குழந்தைங்க வெறும் நட்ஸாக நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது கேக்குமே நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கேக் டின் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் இப்போது கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் சுற்றி வர ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு மிச்சிருக்கிற கோதுமை மாவை கீழே தட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம டின்னு நல்லா இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா கேக் நமக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேக் டின் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது அந்த கேக்கோட ரிச்னஸ்ஸே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸில் கேக் ரெடி ஆயிரும். நமக்கு இடையில நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். சிம் பண்ணியே அடுப்பு 35 மினிட்ஸுமே இருக்கணும். நமக்கு ஹையில் வைக்க வேண்டாம். உங்களுக்கு தட்டு இந்த மாதிரி ஏதாவது கேப் இருக்குது இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டானது ஏதாவது வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் 35 நிமிஷம் கழித்து தாங்க எடுத்தேன். இடையில நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கேக் சூப்பராக பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை வீட்டில் இருக்க ரவை மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கேக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமாகவும் சாப்பிடுவாங்க. நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு கூட நம்ம இதை குட்டி குட்டி பீஸாக பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்தோன்னாலும் பிரியமாக சாப்பிட்டுப்பாங்க. பாருங்கள், கேக் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குன்னு. நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா அந்த கேக் டின் ஆறுற வரைக்கும் நம்ம விட்டுறணும். ஆறிட்டால் அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எதுலேயுமே ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பீசஸ் போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கேக் சாஃப்டாக இருக்குதுன்னு. சாஃப்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நான் சொன்ன இதே ரேஷியோவில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.